புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவுகுருவின் திருமேனி காண்டல், தெளிவுகுருவின் திருநாமம் செப்பல், தெளிவுகுருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இன்றைக்கு வியாழக்கிழமை பிப்ரவரி 5 தை மாதம் 23ஆம் தேதி, சதுர்த்தி திதி, உத்தர நட்சத்திரம். வியாழக்கிழமை தோறும் நாங்கள் எங்களுடைய யோக சுவாமியுடைய நச்சிந்தனையை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதுக்கு முதல் சிவகுமார் இன்றைக்கு சிவஞான சித்தியார் 3 பாடல்கள் சொன்னார். முதலாவது மானுட பிறவிதானும் அரிது என்பது முதலாவது. இனி மனுஷரா பிறக்கையும் இப்படி சமய சார்பு ஆன்மீக சார்புள்ள சூழலில் பிறக்கிறது ரெண்டாவது. அதில் பிறந்தாலும் பிறகு அந்த மனித பிறப்பில் பிறந்தாலும் அதுக்குள்ள வாழ்வினும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வினின் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அருது கண்டேன். அண்ட சஞ்சுவேத சங்கள் சராயக உட்பிஞ்சம் தான் எண்டரு 400,000 யோனி வேதம் தவித்து அங்கால வாரது. அதாவது அண்டசமண்டா முட்டையில பிறக்கிறது. மோட் ஆஃப் பர்த் அண்ட் மோட் ஆஃப் பர்த். அண்டசம் முட்டையில பிறப்பது, சராயுசம் கருப்பையில பிறப்பது, உட்பிச்சம் பீஜமண்டா விதையில இருந்து உற்பத்தி ஆகிறது உட்பிச்சம். உட்பீஜம் என்று வர உட்பிச்சம். மற்றது அண்டசம் சுவேதசமண்டா சுவ தானாக வாரது. தடியை வெட்டி வச்சா இன்னொரு தடி வருகுது. ஒரு மதுவக்கலத்தில் இருந்து இன்னொரு ஈஸ்ட் வக்கலம் தண்டவாட்டில் வருகுது. ஒரு அமீபாவிலிருந்து இன்னொரு அமீபா வருகுது. பதிய முறையின பெருக்க மாதிரி பிளவு முறை டிவிஷன் அதுகள் எல்லாம். அப்போ இப்படி 4 வகையாகத்தான் இவர்கள் பிறக்குது என்றா அதை சொன்னேன். அது என்னடா அந்த உரைகள் பார்க்க கவனமாக இருக்கணும். இடையில கொஞ்சம் பேர் தங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறேன். பெரிய பெரிய ஆக்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வரி வருது. ஈன சாதியினில் புறவாமல் பிராமணர் மதியனான உயர்ந்த சாதியில பிறக்கிறது பெருங்கொடை என்று எழுதி வச்சிருக்காரு. அந்த காலத்துல கொஞ்சம் பேர் தங்கட சாதி தடிப்ப இந்த சமய ஆன்மீகத்துக்கு வந்தும் விடையல் என்றதை காட்டுது. அது சற்றும் பொருந்தாத உரை. சற்றும் சொல்றார், கீழே விட்டு தவஞ்சை சாதியினில் வந்து புறத்திரண்டு தான் அவர் எழுதி இருக்கிறார். என்றா தவஞ்செய்யாதவர்கள் கீழே, நிற பூசாதவர்கள், வழிபடாதவர்கள் எல்லாரும் கீழே. அந்த கூட்டத்தை விட்டுட்டு இப்படி வழிபடுற கூட்டத்துக்கு வந்து பிறக்க வேணும். அதுதான் எங்க சொன்னது. தவஞ்சை சாதி என்று சொன்னேன். தவமண்டதுன்னா சரிய கிரிய யோக ஞானத்தை அனுஷ்டிக்கிறார். அதை விட்டு போட்டு அவர் அதுக்கு புது விளக்கம் கொடுத்திருக்கிறார். வேற உங்க பிராமணர் முதலான 4 சாதிகள்ல பிறக்க வேணும்ட்டு. அதுகளெல்லாம் காலத்துக்கு ஒவ்வாத உரை, கருத்துக்கும் ஒவ்வாத உரை, தன்னுடைய தார்வை போட்டு எழுதின உரை. அப்ப கவனமா இருக்கணும். பழைய உரைகள் படிக்க புதிய உரைகள் வரும் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் வெங்களையும் கீழே கொண்டு போய் சைவத்தையும் கீழே கொண்டு போயிடும். அந்த மாதிரி உரைகளை வாசிக்கவே கூடாது. வாசிக்க வேணும். வாசிச்சது தப்பண்டு சொல்ல வேணும். ஆச்சாரியா 2 போட்டு விழுந்து கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதான் அதுக்குத்தான் எங்களுக்கு உமாபதி சிவன் சொல்லி வருகிறார். தொன்மையாம் இதுவையின் நன்றாக இன்று தோன்றிய நூல் அதுவையின் தீதாக என்று வடிவா சொல்லி இருக்கிறார். பல சண்டா போல எல்லாம் நல்லதண்டு இல்லை, புது சண்டா போல எல்லாம் கூடாது இல்லை. அப்ப அவருடைய எல்லாத்தையும் பார்த்து அளந்து எடுக்க வேணும். அதான் இருக்குது. நாயன்மாற்ற கருத்துக்கு எல்லாம் இது வராது. சொல்லுவார் என்ன, ஆபிரித்து தின்றுழலும் புலியரேனும் தங்கவர் கடை கலந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வழங்க கடவுளாரே என்று சொன்னார். கடவுளாரே என்று சொன்னார். அதான் அவர் சொன்னது. அப்ப அது கவனமா இப்பவும் இருக்குது ஐயா. இப்பவும் கல்யாணத்துல இருக்குது, ஊர்ல இருக்குது. நம்ம ஊர்ல முதிர் காளைகளும் முதிர் கன்னிகளும் விளைஞ்சுவோ இருக்குது. ஊர்ல போய் பாருங்க. எல்லாம் சாதி பார்த்து சாதகம் பார்த்து வாழா வெட்டிகளா போகுது.
ஊர்லயும் நல்லா இருக்கு. அது வர ஊர்ல இருக்கு. இருக்கு, கோயில்கள்ல இருக்குது இருக்கு. அப்ப அதுகள் எல்லாம் கொல்லப்படாது. யுகசுவாமிகளுடைய பாட்டுக்கு போவோம். போன முறை நாங்கள் பார்த்தது சங்கை பெட்டிய பாடல். சிவ சிவா தெரியுதா? ஐயா அடுத்த பாடலுக்கு கீழே போகும். இந்த முறை அதுக்கு கீழே என்னன்னு பார்ப்போம். அடுத்து அடியர். அடியர் என்ற பாட்டு வருது. இங்க அடியவர் அடியவரைத்தான் அடியர் என்று சொல்றது. அடியவரைத்தான் அடியர் என்று சொல்றது. அப்ப படிங்க ஒரு ஆள். ஆடுவர் அந்தியும் சந்தியும் அடியர். ஆடுவர் வாடுவர் அந்தியும் சந்தியும் கூடுவர் குணம்பல வேசிக்கும் பிடுவர் திருவர் செய்வதறிகில திடமுடன் நாடுவர் வாடுவர் நம்பர் தம்மடியரே. அடியவர்களுடைய பக்தர்களுடைய லட்சணம் நாங்க பார்த்தனாங்க. பக்தியினுடைய அகத்து வழிபாடுகள் 10, புறத்து வழிபாடுகள் 10 முன்னர் பார்த்ததாங்க. திருவம்பா காலத்துல 10 ஈசன் பழகடியீர் பாங்குடையீர் என்றதுல வெளி அடையாளம் என்றால் திருநேறு பூசுதல், உருத்திராட்சம் அணிதல், சிவசாத்திரம் படித்தல், தோத்திரம் படித்தல், சிவநாமம் சொல்லுதல், ஜபம் செய்து அனுஷ்டானம் செய்தல், கோயில் வழிபாடு செய்தல், கோயில் தொண்டு செய்தல், அடியவர்களை வணங்குதல், அடியவர்கள் வணங்குதல், அடியவர்கள் அல்லாதாரோடு உண்ணாமை. இப்படி புறத்துல அகத்திரு இலக்கணங்கள் உள்ளுக்கண்டா தடுமாறுதல், கண்ணீர் அரும்புதல், மெய் சிலிர்த்தல், மற்றது என்ன உடல் நடுங்குதல், குரல் நடுங்குதல், அழுதல், ஆடுதல், பாடுதல், மயங்குதல், இதெல்லாம் வரும். இதெல்லாம் அகத்திலக்கணங்கள். அதுலதான் கொஞ்சம் சொல்லுவார். அடியவர்கள் என்ன செய்வார்கள்? ஆடுவர். இப்பெல்லாம் ஆட்டமெல்லாம் குறைஞ்சிட்டு நாங்களாம் மேலே ஸ்டைலா போய் உடுப்பு கட்டுக்கொண்டு வடிவ சாரி எல்லாம் கட்டி வேட்டி எல்லாம் கட்டி நிக்கிறது. ஒரு தடவை ஆடுறையில் ஆடுனா பட்டிக்காடுவாங்க. ஆடுவர் பாடுவர் கோயில பாடுறது. அந்தியும் சந்தியும் கூடுவர். அந்தியும் சந்தியும், அந்திப்பொழுது சந்திப்பொழுது. அந்திப்பொழுது என்றால் அந்தி சாயுதென்றா காலையில் மாலையை சொல்றது அந்தி என்று. சந்தி என்பது காலமையத்தான் நீங்க சொல்றார். மத்தியானத்தையும் சொல்லலாம். மதிய சந்தி 3 சந்தி இருக்கு. என்ன 3 காலம். இப்ப இரவும் பகலும் சந்திக்கிறதுல காலை பொழுதுண்டு, மாலை பொழுதுண்டு. மற்றது முற்பகலும் பிற்பகலும் சந்திக்கிறது மதிய போடு. 3 சந்தி. 3 சந்தியும் கூடுவர். கூடுவர் என்றா என்ன கருத்து? அனுஷ்டானம் பண்ணி நிட்ட கூடுவர். ஜபம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி தியானிக்கிறது. அந்தியும் சந்தியும் கூடுவர். அந்தியும் அந்தியும் நண்பகலும் 5 பதஞ்சொல்லி என்று படிக்கிறாரല്ലോ. அந்தியும் நண்பகலும் 5 பதஞ்சொல்லி, மத்தியானவும் பின்னிரவும். இது அந்தியும் சந்தியும் கூடுவர். கண்டா ஒரு சொம்பை எடுத்து தண்ணி எடுத்து அதுல இருந்து அனுஷ்டானத்தை பண்ணி ஜபம் பண்ணி தியானிக்கிறது. அந்தியும் சந்தியும் கூடுவர் குணம்பல பேசி கும்பிடுவர். இவருடைய பராக்கிரமங்கள், இவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் பேசி பாடி கும்பிடுவர். குணம் பல பேசி கும்பிடுவர். என்ன குணம்? இறைவனுடைய குணங்கள். இவருடைய எண் குணங்கள் இவருடைய அருளை காட்டுகின்றது, இவருடைய ஆற்றலை காட்டுகின்றது, இவருடைய அறிவை காட்டுகின்றது, இவருடைய தூய்மையை காட்டுகின்றது. இப்படிப்பட்ட குணங்களை பற்றி கூறி குணங்களை பெருத்து காட்டுகின்ற புராண கதைகள் வரலாறுகளை சொல்லி வணங்குவார்கள். குணம் பல பேசி கும்பிடுவர் தேடுவர். இறைவன் தங்களிடமிருந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி தேடுவினான். தேடி தேடி அந்த இங்கெல்லாம் போவினான். அந்த கோயில் இந்த கோயில் செய்வதொன்றறிகிலர். அங்கேயும் இங்கேயும் போய் அலமந்து போய் நிற்பார்கள். ஐயோ உழவு வாடியும் பாடியும் காணமில்லையே உன்னை என்று செய்வதொன்று அறியாம நிற்பார்கள். திடமுடன் நாடுவர். அப்படி அவர் பிரிஞ்சிருந்து ஒளித்திருக்கிற மாதிரி அவர் ஒளிச்சிருக்கைக்குள்ளே அவர்கள் தேடுவார்கள்.
அவர்கள் ஒளிச்சிருக்கும் போது அவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது தேடுவார்கள். தேடி செய்வதறியாமல் திகைத்திருந்தாலும் காணியில் கண்டு விட்டுட்டு போறது கிடையாது. திடமுடன் நாடுவர். உறுதியான பக்தியோடு அவரையே தொடர்ந்து நாடுவர். பிறகு அந்த பிரிவினால வாடுவர். அது மாணிக்க வாசக பெருமானுடைய இதில் வருவன் சுந்தரமூர்த்தி நாயரனும் பாடுவர். திருவாரூர்ல சொல்லுவார், உன்னை பிரிந்திருப்பேனோன்று படிப்பார் எல்லாம். உன்னை பிரிந்து நான் ஆரூர் இறைவனே என்று அது மாணிக்க வாசகற்ற பாட்டு. அதில் எல்லாத்திலையும் வரும் அந்த பிரிவுல வாடுற வாட்டம் வரும். அந்த பாடுகின்ற பாட்டங்கள் எல்லாம் அந்த பாடல்கள்ல நிறைய பாடல்கள் இருக்கிறதுகள். அவருக்கு மனஞ்செவி இன்னதென்று அறியேனே என்று பாடுவார். மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே என்று பாடுவார். இப்படி வாடுறது. அப்ப பக்தர்களுடைய அகத்து புகத்து இலக்கணங்கள் தந்த பாட்டுல வரும். இவ்வளவத்தையும் ஒரு பாட்டுல பாடியிருக்கிறார் பாருங்க. நம்பர் ரெண்டா என்ன கருத்து? நம்ம வரவர்கள் அதான் நம்பர் நந்தமர் என மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான். இவர் என்னுடைய ஆத்தான் நந்தமர் ஊரன். யார் ஊரன்? நடித்தான் மலை உத்தமனே என்று சொல்றார். நம்பர் என்பது நம்முடைய ஆக்கள், அடியவர்கள் நம்முடைய ஆக்கள். அதான் சொல்றார். ஆடுவர் பாடுவர் அந்தியும் சந்தியும் கூடுவர் குணம்பல பேசி கும்பிடுவர் தேடுவர் செய்வதொன்று அருகிலர் திடமுடன் நாடுவர் வாடுவர் நம்பர் தம் அடியரனே அடியரே என்று படிக்கிறேன். இந்த வாடுவருக்கு இருக்கு இறைவனை நேடி வாடுறது. பிறகு என்ன? மீளாடிமை உனக்கே ஆளாய் முகத்தால் மிகவாடி என்று சுந்தரர் பாடுவார். பாட்டங்கள் நிறைய இருக்கு. என்னையா நானும் உமக்கும் முரண் நீ ஒன்றும் பண்ணுறீர்கள். எனக்கு கடன் அங்க இருக்குது, இங்க வட்டி இருக்குது, மோட்கேஜ் கட்டவனும் பிள்ளைகள் இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, நீ என்னையா என்று பாடுறது. அது ஒரு முகத்தால் மிகவாடி உள்ளுக்குள்ள நெருப்பு மாதிரி எரிஞ்சு கொண்டிருக்குமா கிணன்று அது சொல்லுவார். அப்படி ஒரு வாட்டம். அது உலகியல்ல வரையிலேண்டு வாட்டம் உதவையிலேண்டு. இன்னொரு வாட்டம், ஐயா நீர் எனக்கு அருள் செய்கிறது இல்லையே, இப்படி வந்து இடக்கடை காட்டிட்டு போயிடுறீரே என்ற வாட்டம். அவரை தெரிஞ்ச அந்த வாட்டம். 2 வாட்டங்களும் உண்டு. தமரன்னு சொல்றது. அடுத்தது அடியவர்களை பற்றி சொல்றேன் பாருங்க என்னட்டு. அச்சமும் கோபமும் அருகிலர் பிரிவிலர் பிச்சையே நச்சுவார் புணங்குவார் நங்குவார் நிச்சமும் நோயிலர் நேயமே உருவினர் கச்சலில் மிடருடை நம்பர்தம் அடியரே. இங்க நம்பர் என்பது இறைவனை குடிக்குது. முடருடை நம்பர் அவர் நம்முடைய ஆள்தான். இவையும் நம்முடைய ஆகள், அவரும் நம்முடைய ஆள்தான். அவரும் அவற்றை ஆள் நாங்கள் என்ற பாட்டு இருக்கல்லோ. அவற்றை ஆள் நாங்கள் அவர் எங்களுடைய ஆள்தான். அடியவர்கள் அச்சமும் கோபமும் அருகிலர். அடியவர்களுக்கு பயம் இல்லை. நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படவும் நடலை இல்லோம் மாப்போம் புனியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அச்சமும் கோபமும் அருகிலர். அடியவர்கள் கோபமும் இல்லை அச்சமும் இல்லை. பிரிவிலர். அவர் இறைவனை விட்டு பிரிஞ்சு இருக்கவில்லை. அவன் இவரை இவன் அவரை விடாதே. போனவரை படிச்சதாங்க சிவஞான சித்தியார் பாடல் என்ன? எங்கும் சிவன் செயலே கண்டிருப்பர் என்று பார்த்தினாங்க. பிரிவிலர். பிச்சையே நச்சுவார். பிச்சை எடுத்துத்தான் சாப்பிடுவார்கள் விரும்பி. நச்சுவார்னா விரும்பு. பிச்சையே விரும்பி சாப்பிடுவார்கள். கிடைச்சதை சாப்பிடுவார்கள்.
பிணங்குவார் இணங்குவார், சண்டையும் பிடிப்பினவர் நம்மளை போலதான். சிண்டை பிணங்குவார் இணங்குவார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வேர்கோன் கழிக்காம இருக்கும் சண்டை இருந்ததല്ലോ. ஓமையா பிணங்குவார் இணங்குவார், நிச்சமன் நோயில. அவர்களுக்கு நித்தம் நோய் இல்லை, வருத்தம் கிடையாது. நேயமே உருவினர், அன்பே வடிவானவர்கள். அடியவர்கள் நேயமே உருவினர், அன்பு. நச்சு எழில் மிடருடை, நஞ்சை இடத்திலே எழிலே கொண்ட அழகன், அப்படி கருத்த எழில், நச்சு எழில் மிடரு உடை. மிடர் என்பது தொண்டையிலே உடைய நம்பர் சிவனுடைய தம் அடியரே. அவருடைய அடியவர்களுக்கு இவ்வளவும் இல்லை. எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அச்சம் இருக்கு, கோபம் இருக்கு, நோய்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. உண்மையான அன்பர்களுக்கு அதெல்லாம் இல்லை என்று பக்தர்களுடைய லட்சணத்தை வடிவா சொல்றார். அச்சமும் கோபமும் அருகிலர் பிரிவிலர், பிச்சையே நச்சுவார் பிணங்குவார் இணங்குவார், நிச்சமுன் நோயிலர் நேயமே உருவினர், நச்சலில் மிடருடை நம்பர்தம் அடியரே என்று பாடியிருக்கு. அடுத்தது யோகர் சுவாமி சொல்லுவார், பிச்சை எடுத்து உண்ணும் அருளை தந்துடடா. அடுத்ததை பாப்போம். நீரணி நின்மலா நெற்றியங்கண்ணனே, ஆரணி சடையனே அம்பிகை பாகனே, சீரற வணிதரு செல்வமே எனப்பல கூறியே குறைகளல் கூடுவர் அடியரே. அடியவர்கள் என்ன செய்வார்கள்? கூடுவார்கள். என்னத்தை கூடுவார்கள்? கழலை கூடுவார்கள். கழல் என்பது கலன் நிறைந்த பாதத்தை சொல்றது. கலல் என்ற ஒரு அணி, ஆண்கள் வலது காலில் அணிகின்ற ஒரு அணி. அந்த கழல் என்ன செய்யும்? குறை கழல். குறை என்பது சத்தமிட்டு கொண்டிருக்கும் அந்த கடல். குறை கடல் ஓதம் நித்திலங்கொழிக்கும் கோணமாமலையமர்ந்தார் என்றால் ஆர்ப்பரிக்கின்ற கடல். அதே மாதிரி இந்த காலில் இருக்கிற கடலும் ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கிற, அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அந்த கடலில் சேர்ந்த பாதத்தை கூடுவர் அடியவர்கள். எப்படி கூடுவார்கள்? பல கூறியே குறைகளில் கூடுவர். பலவாக கூறிக்கொண்டே கூடுவார்கள். என்ன கூறுகிறார்கள் என்றால், நீரணி நின்மலா, திருநீட்டை அணிந்த நின்மலா, மலங்களற்ற மாசற்ற இறைவனே, நெட்டியங்கண்ணனே, நெட்டிக்கண்ணை உடையவனே. அங்கண் என்பது அகக்கண்ணையும் குறிக்கும். அப்ப நெட்டிக்கண்ணை உடையவனே, ஆரணி சடையனே, ஆறு கங்கையாறு அணிந்த சடைய உடையவனே, நீர்மெளி வேணியன், அம்பிகை பாகனே, அம்பாளை ஒரு பக்கமாக வைத்திருப்பவன் மாதுருவாகன், சீர் அரவணி தரு செல்வமே, சீறு அரவு அணி தரு செல்வமே, சீறுகின்ற பாம்பை, அரவண்டது பாம்பு, சீறுகின்ற பாம்பை அணியாக கொண்டவன், அணிகலனாக அணிந்தவனே, தரு செல்வமே, எங்களுக்கு எங்களுடைய செல்வம், போற்றியன் வாழ் முதல், அவ்வளவு பெரிய செல்வம் அவர். செல்வமே என பல கூறியே, இவ்வாறு பலவராக சொல்லி அடியவர்கள் குறைகளல் கூடுவர். நல்ல ஒரு தோத்திரம். நீரணி நில்மலா நெட்டியங்கண்ணனே, ஆரறி சடையனே, அம்பிகை பாகனே, சீர் அரவணி செல்வமே என பல கூறியே குறைகளல் கூடுவர் அடியரே. அடுத்தது அறிவனா ஒருவனே, ஈசனே எனப்பல சொல்லியே, கந்த மாமலர் கொடு பாலையும் மாலையும் வந்திப்பவர் மலரடி வரங்கிளர் அடியரே. அடியவர்கள் வரங்கிளர் அடியவர்கள், பல வரங்களையும் கொண்ட அடியவர்கள். அடியவர்களுக்கு நிறைய வரங்கள் இருக்கு, தெரிஞ்சோ தெரியாமலோ. என்ன செய்கிறார்கள் அடியவர்கள்? வந்திப்பர் மலரடி, அவருடைய மலர் போன்ற பாதங்களை வணங்குவார்கள். எப்ப வணங்குவார்கள்? காலையும் மாலையும் வந்திப்பர்.
மலரடி காலமையும் இரவு அட்லீஸ்ட் 2 தரம் 3 தரம் செய்யணும். ஆனால் உலக வாழ்க்கை இருக்கிறீங்க பரவாயில்ல, அட்லீஸ்ட் காலையில மாலையில் 2 தரம். எப்படி வந்திப்பார்கள், எப்ப வந்திப்பார்கள் என்றா காலையும். எப்படி வந்திப்பார்கள்? கந்தமா மலர்களோடு. கந்தமண்டா வாசம் பொருந்திய மாமலர். மாமலர்ண்டா பெரிய மலர்கள் அல்லது சிறப்பான சிறந்த மலர்களை கொண்டு. மாமனிதர்ண்டா சிறந்த மனிதர். இப்ப மாமலர்ண்டா சிறப்பான மலர்கள், வாசனை பொருந்திய சிறப்பான மலர்கள் கொண்டு. கந்தமா மலர் கொடு காலையும் மாலையும் வந்திப்பர் மலரடி. எப்படி வந்திப்பார்கள்? மலர் மட்டுமோ இல்லை, பல சொல்லியே பலவற்றை வாயினாலேயும் சொல்லி அர்ச்சனை சொல்லித்தான் போடுறது. என்ன சொல்றார்கள்? என்ன அர்ச்சனை? ஆதி அந்தமும் ஆதியும் அறியுணா ஒருவனே, ஆதியும் அந்தவும் எல்லாம் பெருஞ்சோதியாம் பாட கேட்டு. இவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஆதியும் இல்லை, அந்தவும் இல்லை. ஆதியும் அந்தவும் அறியுணா ஒருவனே, பற்றி அறிய முடியாத ஒருவன். கடவுளுடைய ஆதியை அறிய முடியுமோ? தொடக்கத்தை முடிவு அறிய முடியுமோ? அறியோனா ஒருவனே. ஒருவன் தான் இருக்கிறார். எந்த ஏண்டா தன்னுடைய தந்தை, எல்லாருக்கும் அப்பா. ஈசனே. ஈசனண்டா சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. மகா ஈஸ்வரன், மகேஸ்வரன், மகத்துக்கு அதிபதி அவன். அப்ப என பல சொல்லி இறைவன் குணங்கள் பல சொல்லி என்று சொன்னார். அந்த குணங்கள் தான் முதல் வந்தது. நின்மலா, நீரணி, சடையன், நீரணியை இறைவன், அரவணி என்ற இறைவன், அதெல்லாம் இறைவனுடைய. இங்க ஆதியும் அந்தவும் அறியுணா ஒருவன் இந்தையே ஈசனே எனப்பல சொல்லியே கந்தமாமலர்கொடு காலையும் மாலையும் வந்திப்பர் மலரடி வரங்கிளர் அடியரே. வரங்கள் இந்த அடியனே. அடுத்தது சடையனே விடையனே இந்திரன் முதலியோர் இறங்கிடும் இறைவனே, சுந்தரக்காக முன் தூது செல் சோதியே எனச்சொலி ஏற்றுவார் அடியரே. சந்திரன் தவழ்தரன் சடையனே. புரைச்சந்திரன் வீட்டிருக்கின்ற சடை. நிலவிழாவி என்று சொல்றது. விடையனே. விடையாகிய எருதை, தர்ம விடையை தனக்கு வாகனமாக கொண்டவன் விடையனே. இந்திரன் முதலியோர் இறைஞ்சிடும் இறைவனே. இந்திரன் முதலிய ஆகிய தேவர்கள் தெய்வங்கள் எல்லாம் இறைந்தி வழிபடுகின்ற இறைவனே. இறைவன் என்றா எங்கு நீக்கமர நிறைந்திருப்பவன். சுந்தரருக்காக முன் தூதுதல் சோதியே. சுந்தரருக்காக தூது போண்ணி. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவருக்கும் அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன அதுக்கு இவர் தூது போற ஒரு காயில எத்தனை தடவை அங்கேயும் இங்கேயுமே நடக்கிறார். அப்படி அப்ப அவர் எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் செய்கிறாரு என்ன கடவுள். சந்திரன் தவழ்தரன் சடையனே விடையனே இந்திரன் முதலியோர் இறங்கிடும் இறைவனே, சுந்தரர்க்காக முன் தூதுதல் சோதியே என்றால் அவர் எங்களுக்கு எங்கட இதுக்கு ஏற்றவாறு வருவார். எந்தையே என்னுடைய தந்தை என சொல்லி ஏத்துவார் அடியரே என்று சொல்லி அடியவர்கள் வழிபடுவார்கள். அவ்வளவுதான் பாட்டு. இதுல நல்ல பாடல் பக்தர்களுடைய நிலையை சொல்லி இருக்குது. கேட்க படிச்சு கொண்டு வர எங்களுக்கும் கொஞ்சம் இது ஊறும். எங்களுக்கும் கொஞ்சம் இது ஊறி ஏறும். அதான் இது என்ற தன்மை. எனக்கு சரி சந்தோஷமா இருக்கு ஐயா இந்த பாடல். வான்மிகில் வளாது பெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்மறையரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரஹர நம பார்வதீபதஜே. அரஹர நம பார்வதீபதஜே. அரஹர நம பார்வதீபதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேஷாம் சிவ சிதம்பரம். சிதம்பரம். நல்லது. நன்றி ஐயா. நன்றி வணக்கம். நன்றி. சிவகுமார்கிட்ட அந்த இப்படி ஜெபம் செய்கிற இப்படி மாலையில் இருக்குதா? இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் ஜெப மாலை தேவை எங்கட படிக்கிற பிள்ளைகளுக்கு.
ஓம் நான் நான் அனுப்பி வைக்கிறேன் ஐயா. ஆக பெருசு இல்லாம கையுக்க வச்சு ஜெபம் செய்யற மாதிரி. அங்க இருக்க கை. இந்த சைஸ் சரிதானே? ஓ ஓ ஓ ஓ அந்த மாதிரி. கலர்கள்லயும் இருக்குது. அது வெள்ளை ருத்ராட்சம், மஞ்சள் ருத்ராட்சம், சிவப்பு ருத்ராட்சம், கருத்த ருத்ராட்சம் ஒன்று இருக்குது. எண்ணெயில ஊற வைக்க. இது வந்து அந்த இதுல நூல்ல கட்டினது என்ன. ஐயா அந்த செம்பு கம்பில கட்டி அனுப்புறேன் ஐயா. அது நாள் செல்லும் கட்டுறதுக்கு. இருக்கிறதை அனுப்புங்க, கட்டி அனுப்புறேன். கட்டினதை விரும்பினா கொடுத்து விடுங்க. ஓம் நம சிவாய். நான் போய் மே மாதம் பாருங்க ஐயா. குரு பூரன் நான் சோமாரி சந்திப்பேன். குட் குட். மே மாதம் நல்லது. மார்ச்ல போய் மே வாரம். இது இப்ப அருணாட்டை கொடுத்து விடுங்க ஒருக்கா சொல்லி. நான் ஓம் ஐயா, ஓம் ஐயா. நல்லது ஐயா. ஓம் நம சிவாய். இது மட்டும்தான் கொடுத்து விடணும், எக்கச்சக்கமா கொடுத்து விடக்கூடாது. எனக்கு விளங்கிட்ட ஐயா, நீங்க இத சொல்லி. ஓம் நம. நானும் எதுவும் மிரக்க கொண்டு வந்து தருவேன் ஐயா. தான் நாங்கள் எடுப்போம், பிரச்சனை இல்லை. இது இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஜெபம் பண்றதுக்கு மாலை கொடுக்குறோம். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் இருந்ததுண்டா எல்லாருக்கும் ஒவ்வொரு மாலை கொடுத்து ஜெபம் பண்ணலாம். நான் கொண்டு வரேன். ஓம் நம சிவ 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 சிவ. ஓம் நம. ஓம் நம. ஓம் நம.